சப்ஸ்கிரைபர் கவுண்டே வரலைங்க. அதுக்கப்புறம் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலைங்க. டெக்னிக்கலா ஒரு ப்ராக்டிக்கலா நான் என்ன விஷயத்த போய் செக் பண்ணி பார்க்கணும் என்னுடைய சேனல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த போய் செக் பண்ணி பாருங்க. அதாவது சைட்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி நீங்க ஓவர் வியூ அப்படின்றது இருக்கும். ஓவர் வியூ நீங்க கிளிக் பண்ணும்பொழுது அதுல வந்துட்டு இப்ப கரண்ட் ஒரு 48 டேஸ்க்கு, அதாவது வந்துட்டு கரண்ட் மந்த்ல உங்களுடைய வியூஸ் எப்படி போயிருக்கு, ஒரு நானே வந்துட்டாரு போல, வியூஸ் எப்படி போயிருக்குது, என்ன மாதிரி நீங்க விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் இதுல நான் சொல்ல போறேன். இப்போ நீங்க உங்களுடைய சேனல்ல என்ன பண்றீங்கன்னா, ஸோ மறக்காம இந்த ஓவர் வியூ அப்படின்றது ஒருவேளை சிஸ்டம்ல பாக்குறீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஓவர் வியூ மேல ஒரு கிளிக் அப்படின்றது கொடுங்க. அதை கிளிக் பண்ண உடனே இதுல வந்துட்டு ஒரு லிஸ்ட் அப்படின்றது வரும். அதாவது லாஸ்ட் ஒரு 28 டேஸ் 90 டேஸ், ஸோ லைஃப் டைம் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுல வந்துட்டு ஒரு 7 டேஸ் அப்படின்றது சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இந்த 7 டேஸ்ல இது என்ன எனக்கு என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு கிராஜுவல் இன்க்ரீஸ் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ அப்படியே குறைவா இருந்திருக்குது, அப்படியே கீழே வந்து மறுபடியும் குறைஞ்சிருக்கு, மறுபடியும் அப்படியே வந்துட்டு ஏறி இருக்கு. அப்போ இந்த லாஸ்ட் 7 டேஸ் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நான் என்ன பண்றேன், சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்றேன். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நான் வந்து 7 நாளை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க அங்க போனீங்கன்னா 7 நாள் அப்படியே வந்துடும். ஏன்னா ஸ்கிரீன் ரெக்கார்ட் போட்டா அது ரொம்ப டிலே ஆகுது. அது மட்டும் இல்லாம வந்துட்டு இதுல என்னன்னு ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது வேற. ஓகே, இப்ப 7 நாள் அப்படின்றது நீங்க சூஸ் பண்ண உடனே எனக்கு என்னன்னா அப்படியே டாப்ல இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்குது, அப்புறம் மேல அப்புறம் மேல அப்புறம் மேல அப்படியே ஏறிடுச்சு. ஸோ எனக்கு இந்த ஒரு 7 நாள்ல என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து சூப்பராகவே இதுல இருந்திருக்கு. அப்போ இந்த ஓவர் வியூ அப்படின்றதுல ஸோ நான் போய் கிளிக் பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு வாட்ச் ஹவர்ஸ்ல நான் என்ன 7 நாள் என்ன மேஜிக் பண்ணியிருக்கேன், எதனால அது ஏறி இருக்கு அப்படின்றத நான் போய் என்னுடைய 7 நாள் கண்டென்ட் லிஸ்ட் எடுத்து பார்க்கணும். அப்போ 7 நாள் நான் என்ன மாதிரி வீடியோ போட்டிருக்கேன், ஸோ அதை கிளிக் பண்ணிப்போம். 7 நாள் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா நான் 7 நாளுக்கு வந்துட்டு ஸோ ஃபினான்ஷியல் ரிலேட்டடாகவும் சரி, இஎம்ஐ ரிலேட்டடாகவும் சரி நிறைய வீடியோஸ் அப்படின்றது வந்து போட்டிருக்கேன். ஸோ அது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஒரு கடன் எடுத்து கட்ட முடியலன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படின்றது வந்து போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் மக்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால இதை பார்க்குறாங்க அவங்க. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் எடுத்துக்கணும். ஸோ மந்த் எண்டு ஃபினான்ஷியலை பற்றி யோசிப்பாங்க. ஸோ மந்த் ஸ்டார்டிங்கு இஎம்ஐயை பற்றி யோசிப்பாங்க. ஸோ இந்த கேப் பிட்வீன் கேப் எனக்கு வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருக்குன்னா பார்த்துக்கோங்க. இன்னும் இவ்வளோ யோசிக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்களுடைய மனநிலையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஏன் இந்த வீடியோ நான் போட்டேன் தெரியுங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாட்ச் ஹவர்ஸு சப்ஸ்கிரைபர் இதெல்லாம் ஒரு குழப்பம் வந்துட்டு இருக்கும். இதுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனோட ஒரு லீகலாக ஒரு ஷார்ட்கட்டை வந்துட்டு நான் எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்டேன். அது பெருசாக வியூஸ் போகலை. அதில் என்னுடைய மிஸ்டேக் தான். தம்ப்லைனில் வந்துட்டு இன்னும் கியூரியாசிட்டி கொடுத்துருக்கணும். நம்ம ஏன் கிளிக் பைட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் அதை வைக்கிறதுல. கிளிக் பைட் அப்படின்றது ஒரு அளவுக்கு இருக்கணும். ஒரு பர்சன்டேஜ் 2% இருக்கணும். நீங்களாம் ஒரு 50-60% அதெல்லாம் வந்துட்டு கிளிக் பைட் அப்படி வந்து மிஸ்லீடிங்காக மாறி போயிடும். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நான் இதில் வந்து பார்த்துருக்கணும். ஸோ அது பை மை மிஸ்டேக். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். நான் அதில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒரு வீடியோ நான் எப்படி என்னுடைய சேனலில் வந்துட்டு ஸ்லீப்பிங் சப்ஸ்கிரைபரை இழுத்துட்டு வந்தேன், அந்த ஸ்லீப்பிங் சப்ஸ்கிரைப்னால எனக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் அப்படின்றது வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் எப்படி சீக்கிரமாக வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர் வர்றது அப்படின்றது அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன். மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க.